வணக்கம் அன்பு சொந்தங்களே, இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய உடல்நலம் பற்றி மீண்டும் இன்றைக்கு பல செய்திகள் வந்திருக்கின்றன. அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைவர் பிரதாப் ரெட்டி, ஜெயலலிதா முழு சுயநினைவோடு இருக்கிறார், அவர் எப்போது வீட்டுக்கு திரும்புவது, எப்போது டிஸ்சார்ஜ் ஆவது என்பது பற்றி அவரே விரைவில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பார் என்கிற ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். மருத்துவர்களுக்கு, நர்ஸுகளுக்கு அவர் நன்றி சொல்லி இருக்கிறார். இதற்கு மருத்துவர்கள் மட்டும் காரணமல்ல, நர்ஸுகளும் இதற்கு முக்கியமான காரணம். அவர் முழுமையாக குணமாவது என்பது அவர்களால் தான் சாத்தியமானது. அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்றும் பிரதாப் ரெட்டி சொல்லி இருக்கிறார். UK, US போன்ற மிக பெரும் மருத்துவ வசதிகள் உள்ள நாடுகளில் இருக்கக்கூடிய வசதிகளை கொடுத்து இங்கு அவருக்கு வைத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சென்னையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே நமக்கு கிடைத்த தகவல்கள் படி பார்க்கும் போது இன்னும் அதிகபட்சமாக 3 வாரங்களில் ஜெயலலிதா வீடு திரும்புவார் என்று தெரிகிறது. அதாவது நவம்பர் மாத கடைசியில் அவர் வீடு திரும்புவதை நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் ஏராளமான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செப்டம்பர் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதா இன்றைக்கு ஒரு 40 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் எப்போது வீடு திரும்புவார்? இன்னமும் அவர் கிரிட்டிக்கல் கேர் யூனிட் என்று சொல்லப்படக்கூடிய அவசர சிகிச்சை பிரிவிலேயே ஏன் இருக்கிறார் என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து தனியான ஒரு சாதாரண வார்டுக்கு அவர் விரைவில் மாற்றப்படுகிறார். சில தினங்களில் அது நடக்கலாம். அதற்கு பிறகு 2-3 வாரங்களுக்கு பிறகு அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதான தகவல்கள் இப்பொழுது உறுதியாகி உள்ளன. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நல்ல சிகிச்சை பெற்று இப்போது அவர் வெளியே டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தி இன்று அப்பல்லோ மருத்துவமனையுடைய தலைவரால், அவர் இதுவரைக்கும் அது பற்றி வெளிப்படையாக செய்தியாளர்களிடம் பேசவில்லை, முதல் முறையாக வெளிப்படையாக பேசி அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் மேலும் விவரங்களோடு சந்திப்போம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.